திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 280, அதிகாரம் கூடா ஒழுக்கம். ஒரு துறவியிடம் பல சீடர்கள் பயின்று வந்தனர். அவர்களிடம் கற்றுக்கொள்வதற்காக ஒரு இளைஞர் வந்தார். துறவியோ நீண்ட முடியை வளர்த்திருந்தார். சீடர்கள் அனைவரும் மொட்டையடித்திருந்தனர். இளைஞனுக்கு ஞானம் கற்றுக்கொள்வதற்கு மொட்டையடிக்க வேண்டுமா அல்லது முடி வளர்க்க வேண்டுமா என்ற சந்தேகம் எழுந்தது. அதை எப்படி கேட்பது என யோசித்துக் கொண்டிருந்தார். என்ன குழந்தாய், ஏதோ யோசனையில் உள்ளாயே என்றார் துறவி. சுவாமி, ஞானம் பெறுவதற்கு மொட்டையடிக்க வேண்டுமா அல்லது முடியை வளர்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதை கேட்ட சீடர்கள் அனைவரும் சிரித்தனர். துறவி அவர்களை அமைதிப்படுத்திவிட்டு, குழந்தாய், நீ ஒரு பயணம் செய்கிறாய். பயணத்தில் நிறைய வாகனங்களை கடப்பாய். ஆம்புலன்ஸ் வாகனத்தை கண்டால் என்ன செய்வாய் என்று கேட்டார். சுவாமி, ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு உடனடியாக வழிவிடுவேன் என்றார். ஏன் அப்படி செய்வாய் என்ற துறவியின் கேள்விக்கு, சுவாமி, அதன் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது நான் அறிவேன் என்றார். அதை போலத்தான் மனிதர்களின் வாழ்க்கை பயணத்தில் பல சுகதுக்கங்களை துறந்து உயரிய பயணமான ஞானத்தை நோக்கி பயணிப்பவர்கள் துறவிகள். அவர்களது புற அடையாளம்தான் மொட்டையடித்துக் கொள்வதும் முடி வளர்த்துக் கொள்வதும். மேலும் அது மற்றவர்கள் துறவிகளை பற்றி அறிந்து கொள்வதற்குத்தானே தவிர அது துறவிகளின் அடையாளமும் அதுவல்ல. பண்புகளில் உயர்ந்திருப்பதே துறவிகளின் அடையாளம். எனவே ஒரு துறவிக்கு உண்மையான சிறப்பை தருவது அவரது செயல்பாட்டில் தீய வழியில் எக்காலத்திலும் சென்று தனக்கும் தன்னை சார்ந்த இச்சமூகத்திற்கும் கேடு செய்யாமல் இருப்பதும் தான் என்றார். அதேபோல உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டே கேட்டினை செய்யாமல் இருப்பவர்களே மாபெரும் ஞானிகள் என்றும் ஒரு புதிய கருத்தினை சொன்னார். இதனை கேட்டதும் அவ்விளைஞன் மனதில் தெளிவு பிறந்தது. உலகம் பழிக்கின்ற செயல்களை செய்யாமல் இருப்பதுவே ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும். மொட்டையடிப்பதும் சடை வளர்த்துக் கொள்வதும் அவசியமில்லை என்பதை மழித்தலும் நீட்டலும் வேண்டா. உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பழிச்செயல்கள் மனிதனுக்கு இழுக்கு, நற்செயல்களே மனிதனுக்கு சிறப்பு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.